இன்றைக்கி நாம் ஈஸியாக செய்ய போகிற பேச்சுலர்ஸ்க்கான அவல் உப்புமா எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். சரியா? அவல் உப்புமா வெள்ளை அவலாவும் செய்யலாம், புளி அவலாவும் செய்யலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு புளி அவலா எப்படி செய்கிறதுன்னு கற்றுக் கொடுக்க போகிறேன். நல்ல கெட்டி அவல்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அது வாங்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை அளந்து போட்டுக்கோங்க. அளந்து போட்டால் 1 டம்ளர் அவலுக்கு 2 டம்ளர் 2.5 டம்ளர் ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் பூவாக வேணும்னா 2.5 டம்ளர் ஊற்றிக்கணும். அது புளித்தண்ணி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சு ஊற்றி அளந்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் கடாயில் கடுகு உளுந்தம் பருப்பு ஃபஸ்ட்டு பொரிய விட்டுறணும். கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சு வரதுக்குள்ளேயும் நம்ம அந்த புளியை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ரெடி பண்ண எவ்வளோ வச்சிங்களோ 2.5 பங்கு அளவுக்கு உங்களுக்கு ஏற்ற புளிப்புக்கு வச்சுக்கோங்க. புளிப்பெல்லாம் நம்ம இஷ்டம்தான். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்ச உடனே காரத்துக்காக பச்சை மிளகா வரமிளகா 2ஐயும் கலந்து போட்டுக்கலாம். சரியா? கருவேப்பிலையை தாளிச்சிட்டு பச்சை மிளகா 2 வரமிளகா 2 நான் காரத்துக்காண்டி கிள்ளி போட்டிருக்கேன். கீரியும் போட்டுக்கலாம், பொடி பொடியாக நறுக்கியும் போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். போட்டு நல்லா வதங்கினோன்னே கரைச்சி வச்சுருக்கோம்ல புளித்தண்ணி அதை ஊற்றணும். கரெக்ட். மறுபடியும் சொல்கிறேன், 1 டம்ளர் கெட்டி அவளுக்கு 2.5 டம்ளர் தண்ணி இருக்கணும். ஓகேவா? போட்டுட்டு அந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடணும். மலன்னு கொதிக்கும்போது அளந்து வச்சுருக்கோம்ல அவல், அதை போட்டு கிண்ட வேண்டிதான். அந்த கிண்டுற வரைக்கும் நம்ம மூடி போட்டு அதை மூடி வைக்கணும். ஓகேவா? செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம இன்னொரு சைடு தேங்காய் சட்னியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மலன்னு கொதிக்குதா? அப்படி கொதிக்கிற பக்குவத்தில் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு, மிளகா பொடியும் பத்தலை, ரொம்ப புளிப்பாக இருக்க மாதிரி இருந்தால் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தப்பு கிடையாது, ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. தெரிஞ்சு கலந்து விட்ட உடனே அவலை தூக்கி கொட்டியாச்சு. கொட்டி மூடிட்டோமா? நல்லா மலன்னு கொதிக்குதா? பாதி கொதி வந்து, அதாவது பாதி அவல் வேகும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க. ஏன் கடைசியில் போடுறேன்னா கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். ஒரு சிலர் முன்னாடியே போட்டு வறுத்துக்கிடுவாங்க. நம்ம அப்படியும் பண்ணிக்கிறலாம். பண்ணி முடித்து நல்லா கொதித்து கொஞ்சம் அடுப்பை சிம்மில் போட்டு, நான் நான்ஸ்டிக்கில் போட்டிருக்கிறதுனால நான் பெருசாகவே வச்சுருக்கேன். குக்கரில் கிண்டுறவங்க இல்லை இருப்பு சட்டியில் கிண்டுறவங்களாம் கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி கொஞ்சம் அடி பிடிச்சி அப்படி எப்படி கிறிஸ்பியாக மாறிடும். அது அப்படி மாறினா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால அப்பப்போ இப்படி கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சுவையான அவல் உப்புமா பூ போல் பொல்லுன்னு ரெடி ஆயிரும். நாமளும் நல்லா தேங்காய் சட்னி வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். தேங்காய் சட்னியோட ரெசிபியை என் மக ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பா, அதை பார்த்துக்கோங்க. சரியா? எல்லாருமே இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அம்மாவுக்கு கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்லணும். ஓகேவா?